பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்ய கொந்தாவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு தடைக்குட்படுத்தப்பட்டுள்ள அமைப்புகள் தீவிரவாத மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளுக்கு அவ்வப்போது நிதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த அமைப்புகளின் நிதி இருப்பு மற்றும் பொருளாதார வளங்கள் தடைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் வேலை திட்டம் ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளன. எல்லை கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதி, தலைமையக குழு, தேசிய தௌஹீத் ஜமாத், ஜமாத்தே மில்லத்தே இப்ராஹிம் மற்றும் விளையாத் ஷெய்லானி ஆகிய அமைப்புகளும் தடைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கனடிய தமிழர் தேசிய சபை, தமிழர் இளைஞர் அமைப்பு, தாருல் அதர் தபவியா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் மாணவர் வேலை திட்டம், சேவ் த பேர்ல்ஸ் ஆகிய அமைப்புகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய 222 பேருடைய பெயர்களும் இந்த அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது.